எஸ் வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் and ஐஐடி கான்பூர் சேர்ந்த ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் பேலன்சிங் எலக்ட்ரிக் 2 வீலர்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ புரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சவங்க பசங்க பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பசங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆள் தான். அஸ்தோஸ் உப்தயா அண்ணன் பார்த்தீங்கன்னா விகாஷ் புதார், இவங்க தான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை செஞ்சவங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல்ஃப் பேலன்சிங் எலக்ட்ரிக் 2 வீலர். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட R&D மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்கு ஐஐடியில். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் பேலன்சிங் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் நார்மல் பைக்கில் நம்ம உட்காந்து ஓட்ட போகும்போது கால் எடுத்துருவோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இது. நீங்கள் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஓட்டாமே நீங்கள் அப்படியே ஸ்டாண்ட் பையில் நின்று கால் எடுத்தால் கூட சாயாது. அதுதான் இதோட மெயின் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேட்டரி டெக்னாலஜி பற்றி நம்ம சொல்லணுன்றப்ப இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் இதில் இருக்குது ஆல்ரெடி, உங்களுக்கு அதை சொல்லி ஆகணும், ஏன்னா முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா. பட் இந்தியாவில்னு வரப்போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற நார்மல் வெஹிக்கிளில் அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அடாப்ட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு வெஹிக்கிளில் புதுசாக வரக்கூடிய வெஹிக்கிளில் நம்ம அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இருக்கிற ப்ரைஸிங் வந்து 10% தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் உங்களுக்கு வெஹிக்கிள் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டபுளாக தான் இருக்கும், உங்களுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இது வாய்ஸ் ரெகக்னிஷனும் இருக்கிறாங்க. ஏன்னா எதனாலன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் மெயினாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது பேஸ் பண்ணி இந்த கான்செப்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் விட்டு எடுக்கிறப்பையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கிறப்போ, ரொம்ப கிராம்படான இடத்துல விட்டு எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் லேசர் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் மட்டும் வரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டேர்னிங்காகவும் இருக்கும். ஒரு நார்மல் வெஹிக்கிள் எப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிலாம் ஓட்டுறீங்களோ அதே மாதிரியே இந்த வெஹிக்கிளையும் ஓட்டலாம். ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்காது. எதனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ராட் இருக்குன்னு சொன்ன மாதிரிங்களா, அந்த வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த செல்ஃப் பேலன்ஸ் வெஹிக்கிள்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. எதனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டர்ன்ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படினா அந்த வண்டியோட வெயிட் அந்த மாதிரி இருக்கும் செல்ஃப் பேலன்ஸ் வெஹிக்கிள்லாம். ஸோ இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் பேலன்ஸ் வெஹிக்கிள் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ரோட்டோடைப் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வெயிட்டை பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலாக அது மட்டும் தனியாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மேனரபிலிட்டியாக இருக்கும். ஃபாரினில் இருக்கிற நான் சொல்கிறேன். இதே நம்ம இங்கே இவங்க பண்ணியிருக்க டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலாம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் ஆக்சில் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஈஸியாக மேனரபிலிட்டியாக திரும்பலாம், எந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இதோட ப்ராஜெக்டை வந்து பண்ணது மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ஸ்க்காக தான் மேஜராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்கமிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், நிறையவே எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ இருக்கிற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட ப்ரைஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நார்மல் வெஹிக்கிளோட. ஸோ அதனால் இப்போ கொடுக்கறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 to 6 years கழிச்சு பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸில் இந்த ஃபியூச்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.